ஹாய் மக்களே, எப்படி எல்லாரும் நல்லா இருக்குதீங்களா? எனக்கு வீட்டுக்காரருக்கு கண்ணுல பல அடிபட்டுட்டு கண்ணு பத்திலா கண் அடிபட்டுட்டு அவருக்கு கண் அடிபட்டுட்டு அப்புறம் நான் இன்னொரு புது நன்மை வீடு ஒரு அக்கா என்ன பழக்கப்பட்ட அக்கா கோயிலுக்கு போறதுல பழக்கம். அப்ப அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு என் பையனுக்கு புது நன்மை வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அதில் அவங்க சொன்னதுனால அவங்க வீட்டில் நான் போனேன். இன்னைக்கு அந்த புது நன்மை வீட்டில் கோழி இறைச்சி அதில் நான் வீடியோ போடல, எனக்கு வெக்கமாயிருந்து நான் போடையில மக்களே. அப்போ அந்த அக்கால வீட்டில் போய் நானும் என் பையன் இங்கே வரான் இவனுமா போய் நாங்கள் 2 பேரமா என் அம்மாவும் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். என் புருஷன் பசி எடுத்து நிக்காங்க, இவ எப்ப வருவா சாப்பாடு வச்சு தருவா. அப்புறம் புதுநன்மை வீட்டுல போய் சாப்பிட்டோமா, நானும் என் பையனையும் அம்மாவும். அடுத்து என் வீட்டுக்காரருக்கு வீட்டுல சமைச்ச சமையலெல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்தேன். சாப்பாடு கொடுத்த அப்புறம் என்னாச்சு, அவரு சாப்பிட்டுட்டு இன்னொரு வீடு உண்டு அங்க போனார். நான் பக்கத்துல ஒரு விலைக்கு போனேன். என் அம்மாட்ட முருங்கை இலக்கறி இருக்கா தருவீங்களா அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு கேட்டிருக்கா. என் அம்மா என்ன பண்ணுச்சு, முருங்கை மரத்தை பிடிச்சு இழுத்து வச்சு முருங்கையில பறச்சி என்னுள்ள பேர்ல மரத்தையே ஒடிச்சு விட்டுறம் போல இருக்கு. பத்தியலா எங்க வீட்டுல முருங்கை மரம் நிக்கி. இவனிங்க எப்பவுமே விளாண்டா உண்டு. வேற அப்புறம் முருங்கையில என்ன பறிச்சிட்டு நிக்காங்க. அப்புறம் வேற வேற என்ன சொல்ல, இங்க வீடியோ எல்லாம் நீங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, யாரும் தப்பா ஒன்னும் பேசிடாருங்க என்ன. அப்புறம் என்னன்னா பக்கத்துல வேற பசு கட்டி போட்டுருக்கு. என் பையன் பசுமாடை பார்க்க போவாமான்னு கூப்பிட்டு அவன் போறான். அவன் முன்னாடி போயிட்டு அம்மாவா காணல அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன தேடி வந்தான். என் மருமக கள்ளி பார்த்தால பாத்துட்டு நிக்கா. என் பையன் மாடு கிட்ட போயிட்டான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விளை உண்டு, அந்த விளையில தான் இந்த மாடு கட்டி போட்டிருக்கு. எங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு தெரியல, அதனால ஏதோ போடியும். ஆனா யாரும் பேசி போடாதுங்க தயவு செஞ்சு. அப்புறம் என் பிள்ளை மாடு கிட்ட போய் நிக்கான். மாடு கிட்ட போய் நின்று மாடை பார்த்துட்டே நிக்கான். இது ஒரு விளை, இந்த பக்கம் எல்லாம் விளை, அங்கங்கயா ஒவ்வொரு வீடு இருக்கான். அப்புறம் பசு என்ன பண்ணது, பசு அப்படி படுத்து கிடக்கு. என்னடா இவ ஒரு கேமராயும் கொண்டு வாராளே அப்படின்னு சொல்லி பசு பார்த்துட்டு கிடாக்கு. என் மகன் தேக்கு இலையை எடுத்து கொடுக்கான். அப்புறம் இங்க ஒருத்தி என்னத்தை இவ பேசியா சும்மா வளன்னு பேசலாம். விழா பக்கத்து வீட்டு விழா, எங்க விழா கிடையாது, அடுத்தவங்களுக்கு விழா. இந்த விழா யாருக்கு விழா என்ன அதுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அப்புறம் வா கொண்டு வா மாடை பார்ப்போம். இந்த மாடு என்னடா இவ என்ன பார்த்து வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாடு பாக்குது. ஆனா மாடை பார்த்தா பயமாதான் இருக்கு எனக்கு. இந்த பையன் என் மகன் இவ நம்மளை எப்பவுமே இவ அடிச்சியா அப்படின்னு முன் விரோதத்தை வச்சுட்டு மாடு கிட்ட நான் போன பார்த்துடுங்க. உடனே இந்த பையன் என்ன மாடுகிட்ட பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். இவ வீடியோ எடுத்தா. அந்த நேரம் இவ கூட ஒரு வார்த்தை செல்லல, மாடு வருது அத்தை இவன் தள்ளி போடியான் அப்படின்னு சொல்லல. ஆனா மாடை பார்த்தா அவ்வளவா பரவாயில்லைன்னு தோணுது. கடவுளுக்கு மேல பாரத்தை போட்டுட்டு மாடனை தடவி ஒன்னும் இல்ல, பரவாயில்ல பையன் பரவாயில்ல, பொண்ணு போலுக்கு பரவாயில்ல. ஐயோ பரவாயில்ல, அவ்வளவு கொம்பு போய் விழுந்து கொம்பு என்ன குத்தி இருந்தா. நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பெண்ணு. அவளுக்கு காய் சொல்லு, தலையத்துக்கு கொம்பு பாரு. எப்போ கொம்புக வண்ணம், ஐயப்போ. இங்க ஒரு மாடு கட்டி போட்டிருக்கு. இது அடுத்தவங்களுக்கு மாடு, எங்க மாடுன்னு நினைச்சிடாதுங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எங்களை மாடு வளர்க்க தெரியவும் செய்யாது, நாங்க பார்த்துடவும் மாட்டோம் மாடு வளர்லாம். ஆனா மாடு ஆடெல்லாம் நல்லா பிடிச்சோம். முன்னாடி நான் ஆடெல்லாம் வளர்த்து ஆடெல்லாம் குட்டி போடாம செத்து போயிடும். குட்டி போட்டது ஆடெல்லாம் செத்து போயிடும். அப்போ என்ன புல்லு வழி கூட நடக்க முடியல, அவ்வளவுத்துக்கு புல்லா இருக்கு. ஒரு மாடு
அங்க கிடக்கு அந்த வளையில தெரியுதா பாத்தீங்களா? மாடு கிட்ட போலன்னா புல்லா இருக்கு. புல்லுல வேற எதாவது பாம்போ எதாவது கடிந்துட்டுன்னா அது வேற பயம். அப்படியாச்சு. போன வழியே திருப்பி வாரேன் இந்த வழி. அப்புறம் என்னன்னா வேற என்ன சொல்லுது, ஏதோ எனக்கு இந்த வீடியோ பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது. என்னது அந்த மாடை பார்த்துட்டு வழியில வந்துட்டேன். அப்புறம் என் மகன் விழிச்சலி அம்மா அந்த மாடு உச்சா போயிருந்துங்க பாருங்க எவ்வளவு பெயிருக்குன்னு. மாடு உச்சா போனதாவது இல்லாம என் பையனுக்கு உச்சா வந்துட்டு அவனுக்கு உச்சா வந்துட்டு. சரி வீடியோல என்ன பேசலாம் வாங்கலான்னு ஒன்னு எனக்கு தெரியல. ஏதோ பண்ணிருக்கேன். எனக்கு வீடியோ பத்தி எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் ஏதோ சின்னதா பண்ணி போடி என்ன யாருமே பேசாதுங்க. அப்புறம் என்ன போடலாம், உச்சா போன இடத்த சவுட்டிட்டு நிக்கான், செருப்பு போட்டிருக்கான். ஏன்னா மாடு உச்சா போறது நல்ல புனிதமானது. மாடு சாணி எல்லாம் வீட்டுல தொளிப்போம். மாடு உச்சா போறதெல்லாம் நல்ல காரியத்துக்கு எடுப்போம். சரி மக்களே, இவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன் எடுத்தேன்னு எனக்கே தெரியாம பேசியாச்சு. நல்லாதான் பேசியிருப்போம். அப்புறம் என்னன்னா என் மகனுக்கு நின்னு கால் வரிச்சான். அம்மா உங்களுக்கு எப்ப வீடியோ எடுக்க என்ன இந்த விளையில கொண்டு ஒரே கொசு கடி, மாடு கொசு கடிச்சது. தூக்குற மாதிரியா பையன் இருக்கான். இருந்தாலும் விடு விடு தூக்கி பெத்த அம்மாக்கு பிள்ளை எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அம்மா பாசம் இவன் வேணும்னு பண்ணி போ. தூக்கி ஒரு மட்டும் தூக்கிட்டு பாய் சொல்லுமா. நாங்க